அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, நம்ம நின்ற நிலையில ஆசனங்கள் பார்க்க போறோம். இது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஆசனாஸ், அதாவது ஒரு 6 ஆசனங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே போறோம். அந்த ஃப்ளோவோட அப்படி வர போறோம். 6 ஆசனங்கள் வலது பக்கம், 6 ஆசனங்கள் அதே 6 ஆசனங்கள் இடது பக்கம் பார்க்க போறோம். அது என்னென்ன ஆசனமோ அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். முதல்ல கால்களை நல்லா கட்டி வச்சுக்கலாம். அவங்கவுங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி காலை இப்படி அகட்டிக்கு வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய போறது வீரபத்ராசனா 2ஆம் நிலை. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பத்த வீராசனா, அதுக்கப்புறமேட்டு அனுமன் தண்டாசனா, அதுக்கப்புறம் பார்ஸ்வ ஓட்டானாசனா, அதுக்கப்புறமேட்டு திரிகோணாசனா, அதுக்கப்புறம் பிரசாதித்த படோட்டாசனா. இந்த 5 ஆசனங்களுமே தொடர்ச்சியா செஞ்சுட்டே வர போறோம். இதுல கைகளை பக்கவாட்டில் நீட்டிட்டு வலது காலை வலது பக்கம் திருப்பிட்டு வலது காலை இப்படி மடிக்கணும். இது வீரபத்ராசனா 2ஆம் நிலை. அப்படியே இப்படி டர்ன் பண்ணிட்டு கைகள் பின்னோக்கி கோத்துக்கணும். இதுதான் பத்தன்னா லாக்குன்னு அர்த்தம். வச்சுட்டு மார்பகுதி நல்லா அப்படி விரிச்சிட்டு அப்படியே இப்படி கீழ் நோக்கி வரணும். கால்கள் அதே மாதிரி தான் இருக்கணும். வீரபத்ராசனா கால் எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்கணும். பத்த வீரபத்ராசனா. அடுத்தது 2 கையுமே இடது கை இந்த காலுக்கு பக்கத்துல இருக்கணும். இந்த வலது கை இந்த காலுக்கு தள்ளி இருக்கணும். இதுல நம்ம என்னன்னா நம்மளோட எல்போ பெண்ட் பண்ணி ஒரு தண்டாசனம், அனுமன் தண்டாசனா இது பேர். மறுபடியும் கைகள் நேரம் ஆக்கிட்டு நம்ம அந்த காலை நேரம் ஆக்கிடணும். இது பார்ஸ்வ ஓட்டானாசனா. நம்மளோட நெற்றி பகுதி இந்த காலில் படுற மாதிரி வரும். அடுத்தது திரிகோணாசனா. வலது கை கீழே இருக்கணும், இடது கை மேல் நோக்கி இப்படி பார்த்துருக்கணும். திரிகோணாசனா. அதுக்கப்புறம் அப்படியே எழுந்து வலது காலை நேராக்கிட்டு பிரசாரிட்ட படோட்டாசனா. நல்லா முன்னோக்கி குனிஞ்சிட்டு 2 பெருவிரல்களையும் பிடிக்கணும். பிடிச்சிட்டு அந்த எல்போ நல்லா மடக்கிட்டு நல்லா அப்படி கீழ் நோக்கி வரணும். தலை டச் ஆகுனா பரவாயில்ல. நம்மளோட கால் பகுதி நல்லா நேரா இருக்கணும். முட்டி மடங்கக்கூடாது. தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். இப்ப இந்த வலது பக்கம் எல்லாமே முடிஞ்சிச்சு. இதே ஆசனா, செட் ஆஃப் ஆசனாவை நம்ம இடது பக்கம் பண்ண போறோம். அதே மாதிரி கைகளை பக்கவாட்டில் வச்சுட்டு இடது காலை இடது பக்கம் திருப்பிட்டு நம்ம இடது காலை இப்படி மணிக்க போறோம். வீரபத்ராசனா 2ஆம் நிலை. ஒவ்வொரு ஆசனாலுமே ஒரு 3-5 வினாடிகள் அப்படியே இருக்கலாம். மறுபடியும் கைகள் இப்படி கொண்டு பின்னோக்கி கையை கோத்துட்டு எல்போ ஸ்ட்ரைட் பண்ணிட்டு மார்பகுதியை விரிச்சு இதே பொசிஷன்ல கையை கீழே கொண்டு வரும். தலை கீழே கொண்டு வரணும், கைகள் மேல் நோக்கி போகணும். பத்த வீரபத்ராசனா. அதுக்கப்புறம் 2 கையுமே இப்படி வச்சுட்டு காலும் அதே பொசிஷன்ல தான் இருக்கணும். நல்ல எல்போ மட்டும் மடக்கிட்டு நான் தண்டாசனா மாதிரி பண்ணணும். கைகள் நேராக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கால் முட்டியும் நம்ம நேராக்கிடுறோம். பார்ஸ்வ ஓட்டானாசனம். இதுல அப்படியே திரிகோணாசனம். இதுல இந்த இடது காலை நேராக்கிட்டு அப்படியே முன்னோக்கி குனிஞ்சி கால் பெருவிரல்களை பிடிக்கும். தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். இதே மாதிரி தொடர்ச்சியா அந்த சீக்வன்ஸோட சேர்ந்து அந்த ஆசனாஸ் எல்லாமே பண்ணும்போது பார்த்தோம்னா நம்மளோட உடல் பகுதி நல்லாவே தளர்வடைஞ்சிரும். இதுக்கப்புறமேட்டு நிறைய ஆசனங்கள் நல்லாவே செஞ்சாங்க. இப்போ இன்டர்மீடியேட்டு, அட்வான்ஸ் ஆசனாஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இப்போ அதுக்கெல்லாம் நம்ம உடலை தயார்படுத்தினா இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸோ இல்லை ஆசனங்களை பண்ணும்போது ரொம்ப இதாக இருக்கும். இந்த சீக்வன்ஸை ஃபர்ஸ்ட் தனித்தனியாக பண்ணிக்கணும். இப்போ எப்படி வீரபத்ராசனம் பண்றோமோ அந்த மாதிரி வீரபத்ராசனம் தனியாக பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பத்த வீரபத்ராசனா, அதுக்கப்புறம் அனுமன் தண்டாசனா, அதுக்கப்புறம் பார்ஸ்வ ஓட்டானாசனா, அதுக்கப்புறம் ட்ரையாங்கல் போஸ், அதாவது திரிகோணாசனா,
அதுக்கப்புறம் பிரசாதித்த படோட்டாசனம். இதெல்லாம் தனித்தனியா செஞ்சு பழகிட்டு அதுக்கப்புறம் இப்படி சேர்த்து சீக்வன்ஸா வந்து பண்ணலாம். அப்படியே அந்த ஃப்ளோ வந்து கரெக்டா வரும். நமக்கு செய்யும் போது அந்த ஃப்ளோ வந்து நமக்கு வந்து கரெக்டாவே வரும். இந்த பயிற்சி முடிஞ்சு செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.